வணக்கம். நம்ம இப்போ இந்த ஆஸ்ட்ராய்ஜன் ஆப்பை வந்து எப்படி வந்து லாகின் பண்ணுறது, இதோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து ஒன் வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாகின் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே மேலே இந்த லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டோன்னே வந்து கிரியேட் அக்கௌண்ட் லாகின் அப்படின்ற மாதிரி இது மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு. இது மாதிரி காட்டோன்னே ரெஜிஸ்டர் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்து உள்ளே போய்க்கோங்க. ரெஜிஸ்டர் ஃப்ரீயில் வந்து உங்களோட சாம்பிள் மெயில் ஐடி அப்படின்ற மாதிரி வந்து உங்களோட மெயில் ஐடி என்னமோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி வந்து இது பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து எழுதிடுங்க. பாஸ்வேர்டு எழுதிட்டு நீங்கள் வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டோன்னே உங்களோட பாஸ்வேர்டு இது வந்து ஜென்ரேட் வந்து ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து கண்டினியூ வித் கூகுள் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டேன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி வந்து ஆகிடுங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டோன்னே நம்ம வந்து லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ 1 காயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி வந்து ஆட் ஆகுதுங்க. இப்போ வந்து காயின்ஸ் வந்து நான் வந்து மேனுவலாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 1000. உங்களுக்கு வந்து நான் வந்து மேனுவலாக 1000 காயின்ஸ் ஆட் பண்ணதுனால எனக்கு வந்து 1000 அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா காட்டுதுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி வந்து போய்க்கோங்க. இந்த ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து சார்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இந்த சார்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ண உங்களோட அதோட ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ரெடி ஆகிட்டே வருங்க. அதை நீங்கள் வந்து ஃப்யூச்சர் யூஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஃபராக பண்ணுற மாதிரி வந்து பார்க்குறோம். நீங்கள் வந்து ரெஃபராக பண்ணுற மாதிரி வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் தனியாக ஒரு ரெஃபர் ஐடி வந்து இருக்குங்க. யார் வந்து உங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக லாகின்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூசர் ஐடி வந்து இருக்குங்க. அதை வந்து யார் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து உங்களோட இது வந்து போகும், உங்களோட ரெஃபர் ஐடி வந்து போகுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த லாகின்க்கு வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து இதுதான் வந்து யூசர் ஐடி அப்படின்ற மாதிரி வந்து வருங்க. இந்த யூசர் ஐடி எடுத்துகிட்டு நான் வந்து டேரெக்டாக வந்து யாராச்சும் வந்து இந்த லாகின் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து +3 காயின்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஆட் ஆகுங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 காயின் அப்படின்ற மாதிரி வந்து கிடைக்குங்க. இந்த காயின்ஸ் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா சார்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பை பண்ணுறதுக்கு இந்த காயின்ஸ் வந்து தேவைப்படுங்க. இந்த காயின்ஸ் வந்து வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று. இது வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து காட்டுங்க. அதுக்கப்புறம் ஐபேட் ஒன்ஸ் நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா என்டர் பேமெண்ட் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த காயின்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பேமெண்ட் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகிடுங்க. நான் வந்து 1 டேக்குள்ளே வந்து அப்ரூவ் பண்ணி வச்சுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்கிட்ட இருக்கிற காயின்ஸ். அதாவது வந்து 50 காயின்ஸ் வந்து எவ்வளோங்க, அதுக்கப்புறம் வந்து 30 காயின்ஸ் வந்து அதாவது வந்து 3 மந்த்ஸ்க்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது ஒன்றுங்க. அதுக்கப்புறம் வந்து 1 இயருக்கு வந்து எவ்வளோ, அதுக்கப்புறம் லைஃப் டைமுக்கு எவ்வளோ காயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ காயின்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த பிளான் வந்து பிடிச்சிருக்கோ அந்த பிளானை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா WD ஷேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஷேர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ரெஃபர் ஐடி மூலியமாக வந்து ஷேர் பண்ணுறது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் வந்து டார்க் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வந்து வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் டார்க்கே வந்து வச்சுக்கிறேங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சார்ட் வந்து வேணுங்க. உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து நாலேஜே இல்லை, ஆனால் வந்து எனக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இந்த ஷோடஸ் வர்க்கம் அதுக்கப்புறம் கேபி ட்ரெடிஷன் அதுக்கப்புறம் கேபி பாஸ்கர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குங்களே, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த மெத்தடில் வந்து வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வந்து கொடுங்க. ஓகேங்களா? அந்த டேபில் வச்சுட்டு நீங்கள் வந்து காப்பி டெக்ஸ்ட் வந்து கொடுங்க. இப்போ ஷோடச வர்க்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இதோட பேசிக் ஃபீச்சர்ஸே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவிஷனல் சார்ட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 டிவிஷனல் சார்ட் கிட்ட வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து அக்யூரேட்டாகவே வந்துருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னு காப்பி டெக்ஸ்ட்டுன்னு வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சார்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வந்து என்னோடய இதில் வந்து காப்பி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஏஐ மூலியமாக வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து சாட்ஜிபிடியோ இல்லை க்ளாடோ அப்படி இல்லைன்னா வந்து ஜெமினி இது மாதிரி வந்து ஏதாச்சும் ஏஐ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நார்மலாக வந்து ராசி தான் வந்து நம்ம வந்து எடுத்துப்போம்.
ஜென்ரலாக வந்து மொத்தம் 9 பிளானட்ஸ் இருக்குது. அதில் ஜஸ்ட்டு சந்திரனுக்கு மட்டும் வச்சு நம்ம ராசி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட லக்னம், அதுக்கப்புறம் உங்களோட லக்னாரார் எல்லாமே சேர்த்து வந்து 10 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். மொத்தம் வந்து 10 இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும் லக்னம். சூரியன், சந்திரன், சந்திரன் தான் ராசி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இது மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கிறதுனால, நிறைய பிளானட்ஸ் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நார்மல் அக்யூரேசியை விட இது வந்து ரொம்ப ஹையாக வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? யோகி அவயோகி யார், அதுக்கப்புறம் வர்க்கோத்தம், உங்கள் சார்ட்டில் ஏதாச்சும் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து யோகம் ஏதாச்சும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஏதாச்சும் தப்பு இருக்குது, வேதம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா, திக்பலம் இருக்குது, என்ன தசா ஓடிட்டுருக்கு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டில் வந்து கொடுத்துருவேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இதை சாட்ஜிபிட்டியில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சார்ட்டில் இருக்கிற மற்ற டீட்டெயில்ஸையும் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லை அப்படின்னா இது மாதிரி வந்து கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டோன்னே அது வந்து கேட்கும். நீங்கள் வந்து கேட்கலாம், எனக்கு வந்து விச் ப்ரொஃபஷன் சூட்ஸ் மீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலாம். அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இந்த சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஜாப் வந்து சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இதை வந்து காட்டுங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜாபை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இதையே வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து எனக்கு வேணும் அப்படின்னா வந்து இங்கே காப்பி D116 இருக்குங்களே, இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா அதை விட இதுக்கு அக்யூரேசி வந்து ஜாஸ்தி. என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து உங்களோட D1 சாய்ஸ் மட்டும் வந்து அக்யூரேசி வந்து பண்ணி கொடுக்கணும். இது வந்து எல்லா சார்ட்டுக்கும் வந்து தனித்தனி சார்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. டிவிஷனல் சார்ட்னா என்னென்னா, இப்போ D1க்கு வந்து ஜென்ரல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ வந்து ஜோசியக்காரங்களாம் வந்து பார்க்குறது வந்து D1 சார்ட்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க. அது வந்து ஜென்ரலாக வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹோராக்குனா D2னா வந்து ஹோரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து பொதுவாக வந்து உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து பார்க்குறது. D3னா திரேக்கானா. இந்த திரேக்கானா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 இது இருக்குங்க. பராசாரா ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஜெய்மினி ஒன்று இருக்குது. மோஸ்ட்லி அஸ்ட்ராலஜிஸ் வந்து ரெண்டுமே வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் D3 மட்டும் வந்து ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்கேன். திரேக்கானா மெத்தடும் கொடுத்துருக்கேன், ஜெய்மினி மெத்தடும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் D4னா வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பஞ்சமாசா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி என்கிட்ட 20 சார்ட்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு வந்து D1 சார்ட் மட்டும் அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து D20, ஆக்சுவலாக மொத்தம் வந்து D60 வரைக்கும் இருக்குது. டிவிஷன் சார்ட்டே வந்து 20 இருக்குது. அப்போது இண்டிவிஜுவலாக வந்து ஒன்றுத்துக்கும் இது வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து என்ன சேலஞ்சஸ் வந்து இருக்கும், அதாவது என்ன ப்ரொஃபஷன் எடுக்கலாம், உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும், இல்லை ஸ்பௌஸ் வந்து எப்படி அமைவாங்க, அது மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கேட்குற கேள்வி மூலயமா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் அவசியம் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் வந்து போதுங்க. ஓகேங்களா? என்னென்ன சார்ட் எதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நானே வந்து அந்த இதில் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அது வந்து பார்த்தாச்சுங்களா? இப்போ அதே வந்து எடுத்து கேபி ட்ரெடிஷன் போங்க. கேபி ட்ரெடிஷனில் போய்ட்டு காப்பி டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனல் சார்ட்டை வந்து அனலைஸ் வந்து பண்ணிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து சப்ளாட் பொசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ராசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க எனக்கு வந்து இந்த ஸ்டாரில் வந்து இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கப்புறம் கும்பராசி சதய நட்சத்திரம், அதுக்கப்புறம் துலாம் ராசி விசாக நட்சத்திரம், இது மாதிரி வந்து பர்டிகுலராக வந்து ராசியோடு சேர்த்து வந்து ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறவங்க வந்து அதாவது கேபி யூஸ் பண்ணுறவங்க வந்து சப்ளாட் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்லுவாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஸ்பைசஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஸ்பைசஸ்னால் வந்து மீன ராசி அப்படின்ற மாதிரி அர்த்தம். மீன ராசி இது வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. சப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா ராகு அப்படின்ற மாதிரி வந்து இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து லக்னத்துக்கு மட்டும். அதே மாதிரி வந்து சூரியனுக்கு, சந்திரனுக்கு, மார்ஸுக்கு
இது மாதிரி வந்து அதே மாதிரி வந்து ஒவ்வொரு லார்டோட பொசிஷன் இருக்குது. ஒவ்வொரு பாவாஸ் வந்து எந்த சப்ளார்டில் போய் உட்காந்துருக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து முக்கியங்க. இதெல்லாம் தான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து காட்டுங்க. இதை வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஷோடச வர்க்கம் சார்ட் மாதிரியே வந்து இதுவும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து என்ன ப்ரொஃபஷன் வந்து இது பண்ணலாம், சூஸ் பண்ணலாம், என்ன படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேலைக்கு போகலாம், எல்லாமே வந்து கேட்டால் எல்லாமே வந்து அது வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் சப்ளாட் இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பண்ணி கொடுக்கும். இது வந்து ரொம்ப கிளியராகவே வந்திருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ கேபி ட்ரெடிஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோங்களேன். இந்த ட்ரெடிஷன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். கேபிலே வந்து ட்ரெடிஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அட்வான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்ளாட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, இது இல்லாமல் வந்து சப்லாட் அப்படின்ற மாதிரி வந்து போகுங்க. இந்த சப்லாட் வந்து போகும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா வந்து ரொம்ப அக்யூரேசி வந்து தேவைப்படும். இந்த அக்யூரேசி வந்து இது ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நாலேஜ் இருக்கிறவங்க வந்து பார்த்தாங்கன்னா இது பார்த்து பண்ணிக்கலாம். ஆனால் நாலேஜ் இல்லாதவங்க சப்லாட் வச்சு பார்த்தா மோஸ்ட்லி தப்பாக அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால் நான் சப்லாட் வந்து இந்த ஆப்ஷனுக்கு வந்து கொடுக்கல. நான் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லிட்டு இது வந்து மேனுவலாக வந்து டிம் பண்ணி வந்து வச்சுருக்கேன். நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் வந்து சப்லாட் வந்து வராதுங்க. ஆனால் நீங்கள் சார்ட்டுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சப்லாட் டிம் பண்ணி வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு டைமிங் வந்து அக்யூரேஸாக தெரியும்னா நீங்கள் வந்து சப்லாட் வந்து எடுத்துக்கலாம் மேனுவலாக. அதே மாதிரி வந்து கேபி பாஸ்கரன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வந்து கேபியை விட கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து ப்ரீவியஸாக வந்து வெறும் பிளானட்ஸை மட்டும் வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பாவாஸும் வந்து சேர்க்கறதுனால இதுவும் அதை விட இது வந்து கொஞ்சம் அக்யூரேசி ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி வந்துருக்கும். நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது வந்து க்ளீனாக இருக்குங்க. நான் யூஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாத குரூப்பிங் இது எல்லாமே வந்து இருக்குங்க. பாத குரூப்பிங் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூலிங் பிளானெட்டு செயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். பிளானெட்டு அதாவது பாவா செயின்ஸு பிளானட் செயின்ஸ் அவ்வளோதான். கீழே வந்து இங்கே சார ஜோதிடம்னு கொடுத்துருக்கேங்க. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? இது வந்து நட்சத்திர ஜோதிடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது அட்டாச்சாக தான் வரும். ஓகேங்களா? இந்த சார ஜோதிடம் மட்டும் எடுத்துகிட்டு வேணால் பேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து தனியாக வந்து காட்டும். இதுலேயுமே உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்து வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். க்ளீனாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து சேமாக தான் வந்து வருங்க. நீங்கள் சார்ட் வந்து எப்படி போட்டாலும் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட மோரலில் சேமாக தான் வந்து வருங்க. என்ன தசா போயிட்டு இருக்கோ அந்த தசாவை வந்து குறிப்பிட்டு வந்து கேளுங்க. உங்களுக்கு வந்து கேது தசை போயிட்டு இருக்கு, புதன் புக்தி போயிட்டு சந்திர புக்தி போயிட்டு இருக்குன்னா இந்த தசாவில் வந்து என்ன நடக்கும், இந்த தசாவில் வந்து எனக்கு வந்து சூட்டபிள் ப்ரொஃபஷன் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேளுங்க. அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தசா ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? தசானே இருக்கும். இப்போ இதில் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதை வந்து ஹைலைட் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். கேது தசை, மூணுனா வந்து சந்திரன் சொல்லுவாங்க, சந்திரபுக்தி, சுக்கராந்திரம். இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இல்லைனா கேது தசாவில் மட்டும் என்ன பண்ணலாம், இல்லை புதன் அந்தரத்தில் சந்திர அந்தரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காயின் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். இந்த காயின் சிஸ்டமில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு 3 காயின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் இந்த 3 காயின்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டெய்லி வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து +1 காயின்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சார்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 காயின்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? டோட்டலாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து சார்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 காயின்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து வருங்க. நீங்கள் வந்து இந்த இதை வந்து ரெஃபர் லிங்க் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை வந்து யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிங்கன்னா 3 காயின்ஸ் அப்படின்ற மாதிரி ஆட் ஆகும். அதை தான் சொல்லியிருக்கேன். அதை யாராச்சும் லாகின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 காயின் அப்படின்ற மாதிரி வந்து ஆட் ஆகும். இதுலேயே வந்து சார்ட் ஜென்ரேஷன், ஷோடச வர்க்கா அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே வந்து இப்போ நான் வந்து சார்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஷோடச வர்க்கா அதில் இருந்துருக்கு. இப்போ வந்து 111008 அப்படின்ற மாதிரி காயின்ஸ் வந்து இருக்குங்களா மேலே. இப்போ வந்து நான் வந்து சார்ட் ஜென்ரேட் பண்ணால் 3 காயின்ஸ் வந்து மைனஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1008ன்றது இருந்தது பார்த்தீங்கன்னா 1005 அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். அதே மாதிரி வந்து நீங்கள் கேபிட் எடிஷன்லேயும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணால் உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து மைனஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? இது மாதிரி வந்து ஒவ்வொரு இது இருக்குங்க. நீங்கள் வந்து சார்ட்டை இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1001 அப்படின்ற மாதிரி வந்துருச்சுங்க.
இப்போ இது நோட்டிஃபிகேஷன் தான். இது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து 3 காயின்ஸ் 3 காயின்ஸ் வந்து டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த கேபி நம்பர் என்ட்ரின்றது வந்து நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஈவென்ட் டைமிங்னு நான் சொல்கிறேங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காயின்ஸ் அப் பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் வந்து வரும்போது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஒன்று ஒன்றா. இப்போ வந்து சோடச வர்க்கப் சார்ட்டில் வந்து போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் டீட்டெயில்ஸில் வந்து உங்களோட நேமு, அதுக்கப்புறம் என்ன ஜெண்டர், டேட்டு, மந்த்து, இயரு, அதுக்கப்புறம் ஹவரு, மினிட்டு, செகண்டு, இதை வந்து கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி தெரியலனா அப்பா அம்மா கிட்ட கேட்டு வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே மேனேஜ் இருக்குங்களா, இந்த மேனேஜ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் தெரியுன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னைன்னு கொடுக்குறேன். இப்போ சென்னைன்னு கூட சென்னைன்னு வருது, செங்கல்பட்டு வருது, திருச்சி வருது, திருச்சிராப்பள்ளி வருது. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரேண்டமாக அப்படியே கொடுத்துக்கோங்க. ஒரு வேளை வந்து லொக்கேஷன் வந்து காட்டலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மேனேஜ் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன லொக்கேஷன் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மேப்பில் போயிடுறேன். இப்போ வந்து மேப்புக்கு வந்து போங்க. மேப்புக்கு போயிட்டு நீங்கள் வந்து எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து கோயம்பேடு வந்துருக்கு, சென்னை தான். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து கிடச்சிச்சிங்களா? இப்போ பார்த்தீங்களா லேட்டிடியூட் லாங்கிடியூட்? இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு லேட்டிடியூட் பொசிஷனில் வந்து லேட்டிடியூட்னு எழுதிக்கோங்க. லேட்டிடியூட் பொசிஷனில் அந்த நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ கோயம்பேடுன்னு எழுதுகிறேன். இப்போ கோயம்பேடு எடுத்துகிட்டு அதோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து கொடுங்கன்னு நான் சும்மா கொடுக்குறேன். இது கரெக்டு கிடையாது, கோயம்பேடு இது கிடையாது. 85 கொடுத்துட்டு செட்டு இது வந்து டிஃபால்ட்டாக வந்து செக் பண்ணணும்னா டிஃபால்ட் வந்து கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட் வந்து வேணாங்க, நான் வந்து அதை வந்து அன்லாக் பண்ணிடுறேன். சேவ் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் யூஸ் கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து இதில் போய்ட்டு சேவ் ஆகிடும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் வேணுன்னா டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து சார்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிங்கன்னா சார்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இதில் வந்து பஞ்சாங்கம் வந்து கொடுத்துருக்கேன். பஞ்சாங்கம் வந்து தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் நான் வந்து எந்த பக்ஷியில் வந்து எந்த இதில் வந்து பிறந்திருக்காங்க திதியில் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்காங்க, என்ன யோகம், என்ன கரணத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வந்து காட்டுங்க. கடைசி கரணம்னா வந்து எலிஃபெண்ட் அப்படின்ற மாதிரி வரும் இதோட அனிமலே பார்த்தீங்கன்னா. இந்த கர்ணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கரணநாதனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்து வரும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து சந்திரலோட அதாவது வந்து சந்திர பகவான் வந்து வழிபடலாம். அந்த பாவாஸ் கரணநாதர் வந்து ஆக்டிவேஷன் வந்து ஆவார். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரென்த் அப் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சார்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன யோகம் இருக்குது, என்னென்ன அவயோகம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காட்டுங்க. இப்போ திதி சூரியம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சிம்மமும் விருச்சிகமும் வந்து திதி சூரியம். அதோட அதிபதி வந்து சிம்மமோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன், விருச்சிகத்தோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். அப்போ வந்து இந்த பிளானட்ஸ் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பிளானட் போயிட்டு வந்து உட்காந்துருக்கு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி, அதாவது வந்து எஃபிஷியன்சி வந்து கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டார் வந்து ஒரு பிளானட் வந்து முடக்கில் வந்து உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த பிளானட் வந்து சரியாக வந்து இயங்காது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து யோகி அவயோகி, யோகி ஸ்டாரில் வந்து ஏதாச்சும் ஒரு பிளானட் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை வந்து கொடுக்கும். அவயோகி ஸ்டாரில் ஏதாச்சும் ஒரு பிளானட் இருந்துச்சுன்னா அது வந்து அவயோகத்தை கொடுக்கும். அந்த அதிபதியும் அதே மாதிரி தான். அந்த அதிபதி யோகத்தை கொடுப்பாரு, அந்த அதிபதி வந்து அவயோகத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வர்க்கோத்தமம்னா ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து நடக்கும். கெட்டதோ நல்லதோ அது வந்து நடக்கும். ஓகேங்களா? அது வந்து வர்க்கோத்தமம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புஷ்கர நவாம்சம் அப்படின்ற மாதிரி. இந்த புஷ்கர நவாம்சம் என்னென்னா ஒரு பிளானட் வந்து புஷ்கர நவாம்சம் வந்து வாங்கியிருக்கு, அதோட நட்சத்திரத்தில் ஏதாச்சும் பிளானட் வந்துருக்குன்னா அந்த பிளானட் வந்து பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நல்லது தான். அதுக்கப்புறம் அந்த கரண்டத்தை தான் நான் வந்து இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேதை இருக்குது. உங்களுக்கு வந்து எது வந்து வேதையாக வருது பாருங்கள், அது வந்து உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. தடங்கள் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா?
அதே மாரி வந்து உங்க சார்ட்ல ஏதாச்சும் ராசி பரிவர்த்தனை இருக்கா? நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கா? திக்பலம் இருக்கா? அப்படின்ற மாரி கீழ வந்து காட்டும். இந்த சார்ட்ல வந்து 3மே இல்ல. அதனால எதுவுமே காட்டல. ஓகேங்களா? இது மாரி காட்டும். உங்களுக்கு வந்து இப்போ ராசி பரிவர்த்தனை நம்ப வந்து பார்த்து வந்து எடுத்துடலாம். இந்த நட்சத்திர பரிவர்த்தனைலாம் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. உடனே வந்து பார்த்து தெரியாது. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில வந்து குடுத்துருக்கேன். திக்பலம் அப்படின்ற மாரி வந்து இருக்குங்க. உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் வந்து உள்ள வந்து ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்கேன். தசா புக்தி அந்தரம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மைன்யூட்டா வந்து குடுத்துருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே வந்து இருக்கு. தசா புக்தி அந்தரம் நீங்க வந்து ரிப்பீட் பண்ணிட்டே போகலாம். இதிலேயே வந்து உங்களுக்கு வந்து டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த கேதுவோட தசை பார்த்தீங்கன்னா 2024லேருந்து 2031 வரைக்கும் உங்களுக்கு வந்து கேது தசை தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதிலயே இன்னும் கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா, இப்போதைக்கு வந்து புதனோட புக்தி வந்து போயிட்டு இருக்கு. புதன் புக்தினா 2025 2025லேருந்து 2026 வரைக்கும் சந்திர புக்தி வந்து போயிட்டு இருக்கு. ஆ, அதுக்கப்புறம் சுக்கிராந்திரம் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேது வீனஸ்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் வந்து பிராணன் சூட்சுமம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக வந்து வருங்க. ஓகேங்களா? இன்னும் டைமிங்ஸ் வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த டைமில் வந்து இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறவங்க பார்த்துக்கலாம் க்ளீனாக. அதே மாதிரி வந்து டியூவல் சார்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த டியூவல் சார்ட்னா வந்து நீங்கள் வந்து பிறந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இதை வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இப்போ கரண்ட்டாக இருக்கிற இதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். சியான் கலரில் இருக்கிறதெல்லாம் எல்லாமே வந்து டிரான்சிட். ஓகேங்களா? டிரான்சிட்னா வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிறது. கோல்டு கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டிபிஏ இருக்குங்களா, இந்த டிபிஏனா நான் என்னன்னு சொல்றேன், இது வந்து தசாபுக்தி அந்தரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து என்ன தசை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பிளானட்டையும் நீங்கள் வந்து கம்பேரிசன் மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டியூவல் சார்ட் முடிச்சுட்டா ஜெயமனி காரகன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஜெயமினி மெத்தட். ஓகேங்களா? இதில் வந்து எந்த பிளானட் வந்து ஹை டிகிரி வந்து வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். இப்போ இதில் வந்து பார்த்து ஹை டிகிரி, லோ டிகிரி, அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன ஸ்டாரில் வந்து உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ வந்து இதில் வந்து சோல் சிக்னிஃபிகேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குங்களே, இந்த ஏகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ புதன் தான் இவருக்கு வந்து ஏகே அப்படின்ற வருது, ஆத்மகாரகன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இவரோட சிந்தனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதன் ரிலேட்டடாக தான் இருக்கும். இவரோட ஆக்ஷன்ஸ் புதன் ரிலேட்டட்லாம் எல்லாமே வந்து கிடைக்கும். ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து புதன் ரிலேட்டடாக நிறைய நல்லது வந்து செஞ்சுருப்பார். ஸோ இதில் வந்து புதன் வந்து அதிகமான சப்போர்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி டிகேன்னு இருக்குங்களா, தரக்காரகா அப்படின்னா வந்து லோ டிகிரி அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சுக்கிரன் வந்து லோ டிகிரி அப்படின்ற மாதிரி வருது. இப்போ சுக்கரன் ரிலேட்டடான காரகத்துவம்லாம் இவருக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதை வந்து ரொம்ப ஆசைப்படுவார், அவருக்கு வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்கேன். ஏகேனா என்ன, ஏஎம்கேனா அமைத்தியக்காரங்க, பிஸ்னஸ் ரிலேட்டட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெரியர் ப்ரொஃபஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த சார்ட்டுக்கு வந்து சூரியன் வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா சிப்ளிங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து, அதாவது பத்திரக்காரக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து சனி தான் இந்த சார்ட்டுக்கு வந்து அதிபதி. அதே மாதிரி வந்து மதருக்கு ஒன்று இருக்குது, சில்ட்ரனுக்கு இருக்குது, உங்களுக்கு எதிரிக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து உங்கள் மனைவி கணவருக்கு வந்து இருக்குது. டிகேனா லாஸ்ட் இருக்குங்களா, அதுதான். அதுக்கப்புறம் வந்து பஞ்சபக்ஷி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பஞ்சபக்ஷி வந்து நிறைய மெத்தட் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து பஞ்சபக்ஷி வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நேமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் அது மாதிரி வந்து ஒவ்வொரு இது வந்து இருக்குங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து நட்சத்திரம் அதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆஸ்ட்ராலஜி வந்து இது பண்ணுறேன் அப்படின்றனால இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார் பேஸ்டாக தான் வந்து வச்சுருக்கேன். அதாவது உங்களோட சந்திரன் இருக்குல்ல, அந்த சந்திரன் வந்து எந்த ஸ்டாரில் வந்து இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பஞ்சபக்ஷி அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த சார்ட்டுக்கு வந்து பஞ்சபக்ஷி வந்து பார்த்திங்கன்னா மயில் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ மயிலுக்கு வந்து இப்போ நேரம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. அதாவது நேரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி இல்லை, அதோட பவர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து வேலை வந்து நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மயிலோட இதுவாக இருந்துச்சுன்னா, மயில் வந்து எப்போ வந்து அரசு அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
இந்த 2 பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கன்னா அது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து சாதகம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இது வந்து டே நைட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இது வந்து நான் இன்னைக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீக் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருப்பேன். எப்படின்னா வந்து சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது வந்து சந்திரனோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு போகிறது வந்து சுக்லபக்ஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பௌர்ணமியிலேருந்து அமாவாசை நோக்கிட்டு வர்றது வந்து கிருஷ்ணபக்ஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 2 டைம்லேயும் வந்து பஞ்சபக்ஷி வந்து மாறுங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டும் ஒரே ஒரே இது வந்து இருக்காது. நீங்கள் வந்து எந்த டைமிங்கில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சுக்லமும் கிருஷ்ணமும் சொல்லி வச்சு வந்து பாருங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பகலில் பார்க்குறீங்களா நைட்டில் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து மொத்தம் இதில் வந்து 5 ஜாமம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஜாமமும் வந்து ஒவ்வொரு டைமிங். நீங்கள் எந்த ஜாமத்தில் வந்து இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ கரண்ட்டாக வந்து இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படின்றனால வந்து தேர்ஸ்டே அப்படின்ற மாதிரி வந்து காட்டுதுங்க. ஓகேங்களா? அதோட பவரிங் சிஸ்டம் வந்து இருக்குது. அரசுக்கு ஃபஸ்ட்டு, ஊனுக்கு 2வது, நடைக்கு வந்து 60, அதுக்கப்புறம் துயிலுக்கு 40, சாவுக்கு 20. அவ்வளோதான். அது மாதிரி சில பேர் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து மாறும். நான் நான் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு 100ம் சாவுக்கு 20 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 3 அலர்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தாராபலன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த தாராபலம் வந்து எதுக்கு வந்து பார்க்குறாங்கன்னா உங்கள் சந்திரன் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் சந்திரனுக்கு அடுத்த அடுத்த ராசி, உங்கள் சந்திரனுக்கு சம்பத்து தாரை யார் வரா, அதே மாதிரி வந்து சீமத்தாரை, அதுக்கப்புறம் வந்து சாதகத்தாரை, மைத்திரத்தாரை, அதிமைத்திரத்தாரை, இது மாதிரி வந்து உங்கள் ஸ்டாருக்கு வந்து அடுத்தது என்ன ஸ்டார் இருக்காரோ அதை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வரும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை தான் வந்து நம்ம இந்த இதில் வந்து இது பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து அஸ்வினி வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? சந்திரன் வந்து அஸ்வினியில் வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து அஸ்வினியில் போயிட்டுருக்கேன்னா இப்போ நான் வந்து அஸ்வினி நட்சத்திரம்னு நினச்சிக்கோங்க. இப்போ மேஷ ராசி, நான் அஸ்வினி நட்சத்திரம்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதகத்தாரை, அதாவது வந்து ஜென்மத்தாரை வந்து பார்த்திங்கன்னா வந்து அஸ்வினி தான் வந்து வருவாங்க. ஓகேங்களா? இப்போ அதுவே வந்து நான் வந்து வேறு ஏதாச்சும் ஸ்டார் இருக்கேன்னா இப்போ விசாகம் ஸ்டார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. நான் வந்து துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், அப்படி இல்லைன்னா வந்து விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்து விசாகம் அப்படின்ற மாதிரி வரும். அதாவது என்னோடய ஜென்மத்தாரை விசாகம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விசாகத்துக்கு அடுத்தது வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அனுஷம் அப்படின்ற மாதிரி வரும். அதாவது சனியோட நட்சத்திரமாக வந்து வரும். அது வந்து எனக்கு வந்து அதாவது சம்பத்து தாரை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுவே அஸ்வினிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பரணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை அப்படின்ற மாதிரி வரும். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாருக்கும் வந்து நீங்கள் வந்து கவுண்ட் வைஸ் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எது எதெல்லாம் பாசிட்டிவாக வந்துருக்கும், எது எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து காட்டும். அஸ்வினினா அஸ்வினிக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து 27 நட்சத்திரத்துக்கும் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எது எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து இருக்கும். அது வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஒரு இது மாதிரி, அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டெம்பிள் என்ன, அதோட சிம்பிள், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஃபுட்டு வந்து சாப்பிடணும், அதோட மரம் என்ன, மரத்தை வளர்க்கலாம், ஃபுட்டை கொடுக்கலாம், இதை எல்லாமே வந்து சாப்பிடலாம், நம்மளே கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி அந்த குறிப்பிட்ட இதை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாவம் வந்து நல்லா வந்து ஆக்டிவேஷன் ஆகும். உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து எடுத்துக்கலாம். இந்த புனர்பூசம், புனர்பூசம் கிடையாது, அதாவது 7வது நட்சத்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது சந்திராஷ்டமம் வந்து 17வது நட்சத்திரம், அதுக்கப்புறம் 18வது நட்சத்திரம், அதுக்கப்புறம் வந்து 22வது நட்சத்திரம். இது வந்து நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டைமில் வந்து எதுவும் முக்கியமான டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்காதீங்க. இது வந்து ரொம்ப பேட் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டார் வந்து இப்போ நிற்கிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வந்து இது வந்து சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவாக வந்து ஒர்க் ஆகும். அது வந்து நம்ம பிளானட்டரி பொசிஷனை பார்த்து தான் வந்து நம்ம வந்து வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் வந்து விசாக நட்சத்திரம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து விசாக நட்சத்திரம், இப்போ வந்து அனுஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து சம்பத்து தாரை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணேன்னா அந்த இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு.
அது வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டை தான் வந்து கொடுக்குமே தவிர பாசிட்டிவ் ரிசல்ட்டை வந்து கொடுக்காது. ஓகேங்களா? அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல வந்து என்னென்ன பிளானட் உட்காந்துருக்கு, அது வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து அது வந்து உங்களுக்கே வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதே மாதிரி வந்து இது வந்து சந்திரனுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து ஒவ்வொரு அதிபதிக்கும் வந்து பார்ப்பாங்க. இப்போ 1ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, இது மாதிரி வந்து ஒவ்வொரு அதிபதி வந்து இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து லக்கு வந்து வேணும் அப்படின்னா 5ஆம் அதிபதி, அதுக்கு 2ஆம் ஸ்டாரை வந்து இயக்கினீங்கன்னா அது வந்து அதோட 2வது இடத்துல வந்து இயக்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து லக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து இப்போ 7ஆம் அதிபதி வந்து இயக்கிறீங்க, அதுக்கு 2வது ஸ்டார்னா 7ஆம் அதிபதி ரிலேட்டடாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து 11ஆம் அதிபதிக்கு 2வது ஸ்டார் வந்து இயக்கலாம். அதே மாதிரி வந்து வருமானம் வேணும்னா 2ஆம் அதிபதிக்கு 2வது ஸ்டார் வந்து இயக்கலாம். இது மாதிரி வந்து தசாபுக்திக்கு வந்து இயக்கலாம், தசாபுக்திக்கும் இயக்கலாம். அது மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்து வந்து இயக்கணும். தப்பாக வந்து இது பண்ணிங்கன்னா வந்து அது வந்து இப்போ ஜென்ரலாகவே நீங்கள் வந்து ஒரு ஒரு இதை வந்து இயக்கிறீங்கன்னா அது வந்து பாசிட்டிவாக வந்து ரிசல்ட் கொடுக்கும், நெகட்டிவாக ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளானட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? 9 பிளானட்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ அதை வந்து ஒரு ஒரு இதுக்கு நீங்கள் வந்து சாதகம் அப்படின்ற மாதிரி வந்து இயக்கிங்க, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சைடில் வந்து அது வந்து நெகட்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதனால் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்து கரெக்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து தாராபலன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி சிஸ்டம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. இந்த டிகிரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜிகேயா தெரியுங்களா? மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். அவரோட மெத்தடு தான் இதுங்க. ஓகேங்களா? இதில் எது ஹையஸ்ட் டிகிரி லோயஸ்ட் டிகிரி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதை தான் மோஸ்ட்லி அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லி எடுப்பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெமினியில் வந்து ராகு கேது வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதை வந்து இன்க்ளூட் பண்ணுவார். அதனால் நான் ராகு கேது வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு ஒரு பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து நான் வந்து ஒவ்வொரு பிளானட்டும் 3 டிகிரிக்குள்ளே, அதாவது வந்து இப்போ இதில் வந்து சூரியனும் சனியும் வந்து வேறு வேறு ராசியில் இருக்குது அப்படின்னா, ஆனால் வந்து 3 பாகைக்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்து சனியும் சூரியனும் சூரியனும் சனி இருக்குங்களா, அப்போ வந்து முதலாளியை வந்து வந்து வேலைக்காரங்க வந்து கொடுமைப்படுத்துவாங்க, வேலைக்காரங்க வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு சார்ட்டுக்கும் வந்து கொடுக்கலாம். அடுத்தது வந்து செக் ஸ்டார்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இது வந்து எம்எம் சிஸ்டம் மூலியம் சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக வந்து இவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கேது 3 ஸ்டார் அப்படின்னா கேது ரிலேட்டடாக வந்து இவருக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து எதெல்லாம் ஸ்டார் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு முகுந்தன் முரளின்னு சொல்லிட்டு அவரோட பேர், அதுதான் டிகிரி சிஸ்டம் கண்டுபிடிச்ச பேர் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களோட வீடியோஸ்லாம் கூட நல்லா தான் இருக்கும், நீங்கள் இது செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பாருங்கள். இப்போ சூரியன், மார்ஸ், வீனஸ், இது 3ம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் வந்து வாங்கலைங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த சார்ட்டுக்கு வந்து இதோட காரகத்துவம் வந்து நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து இருக்கலாம். அதே மாதிரி வந்து இது வந்து பிளானட்ருக்கு இல்லாமல் பாவாஸுக்கும் வந்து கொடுத்துருக்கேன். என்னென்ன பாவாஸ் வந்து எவ்வளோ ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஹை பாவாஸ் வந்து ஸ்டார் வாங்கியிருக்கேன், அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே வந்து டிரான்சிட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டிரான்சிட்டில் கொடுத்துருக்கேன், 12 பாவாஸ்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த 3வது வந்து பாவாஸ் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெத்தட் வந்து அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரில எனக்கு. இந்த ஆப்ஷன் வந்து நான் வந்து எதுக்காக கொடுத்துருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துருக்கேன். இது வந்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில எனக்கு. இது கொடுத்தா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, இன்னும் கொஞ்சம் அக்யூரேஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், பாவாஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. இது வந்து இப்போ நம்ம திருமண மேட்சிங் வந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ 2 சார்ட்டையும் வந்து வச்சு வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ஆப்ஷன் ஏன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு அவங்களோட சார்ட் வந்து எடுத்துக்கோங்க. சார்ட் எடுத்துகிட்டு ஆப்ஷன் பின்னு வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களோட சார்ட் எடுத்துகிட்டு 2த்தையும் போட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். அது வந்து எப்படி இருக்குன்னா வந்து இது மாதிரி தான் இருக்குங்க. 2 சார்ட்டும் வந்து சேர்ந்து வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு சார்ட்டும் இப்போது ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து ஆப்ஷன் ஏ, அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஆப்ஷன் பி. இது வந்து எது ஜாதக கூட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நல்லாயிருக்குங்க.
ஓகேங்களா? இப்போ வந்து இதில இருக்கிற மோஸ்ட்லி எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்தோன்னா, இப்போ கீழ வந்து பார்ப்போங்க. இப்போ இதில கீழ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இதில வந்து நெறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குங்க. சவுத், நார்த் அப்படின்ற மாரி இருக்கு. உங்களுக்கு வந்து சவுத் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நார்த் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 2 குடுத்துருக்கேன். அதே மாரி வந்து பேர்த் சார்ட்டையும் வந்து டிரான்சிட் சார்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? அந்த ஆப்ஷனும் வந்து உள்ள வந்து குடுத்துருக்கேன். நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாவா கலர் அப்படின்ற மாரி வந்து குடுத்துருக்கேன். இப்போ உங்களோட டிகிரி வந்து லக்னா டிகிரி வந்து 1ல வந்து 15ல வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து 15 டிகிரில தான் கலர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் சார்ட்ல வந்து அது வந்து முடியும். ஓகேங்களா? அதே மாரி ஹவுஸ் நம்பர் இதுவும் சேம் தான். முதல்ல வந்து கலர் ஆப்ஷன் மாரி தான் இதுவும். இது வந்து டைரக்ட்டா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் அப்படின்ற மாரி வந்து குடுத்துரும். இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்னோ வந்து 24 டிகிரி இருக்கு. சனி வந்து 16 டிகிரி 19 டிகிரி வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து மீன ராசியில தான் வந்து உட்காந்துருக்கு. ஓகேங்களா? ஆனா வந்து லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 24 டிகிரில தான் ஸ்டார்ட் ஆகுறதுனால, சனி வந்து 19 டிகிரில இருக்கிறதுனால, அது வந்து 12ஆம் இடத்துல வந்து இருக்கு அப்படின்ற மாரி வந்து எடுத்துக்கலாம். இதுவே லக்னத்த தாண்டி இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து சனி வந்து 25 டிகிரி, 26 டிகிரியோ இருக்குன்னா, சனி வந்து லக்னத்த தாண்டி இருக்கு 1 டிகிரி அப்படின்ற மாரி, அதாவது சனி வந்து லக்னத்துல இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா, நெறைய டிவிஷனல் சார்ட்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஆல்ரெடி சொன்னேன். மொத்தம் 30 டிவிஷனல் சார்ட் இருக்கு. எல்லாத்தையும் வந்து பாருங்க நல்லாருக்கும். அதுக்கப்புறம் இதுலயே வந்து வக்ரம், அதுக்கப்புறம் அதிச்சாரம் யாரும் குடுக்க மாட்டாங்க. நான் குடுத்துருக்கேன் அதிச்சாரம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஓன் ஸ்டார் இருக்கா அப்படின்ற மாரி காட்டும். ஆட்சி பெற்றிருக்கா, உச்சம் பெற்றிருக்கா, நீச்சம் பெற்றிருக்கா, அதுக்கப்புறம் அஸ்தங்கம் இருக்கா, இது எல்லாமே வந்து காட்டுங்க. அதுக்கப்புறம் பிளானட்ஸ் இருக்குங்களா, ஒவ்வொரு பிளானட்ஸ் வந்து என்னென்ன ஸ்டார்ல வந்து உட்காந்துருக்கு, அதோட டிகிரி என்ன, என்ன பாதத்துல வந்து உட்காந்துருக்கு. அதே மாரி 12 பாவமும் குடுத்துருக்கேன். ஒவ்வொரு இதுவும் வந்து என்னென்ன பாவத்துல உட்காந்துருக்கு, என்ன ஸ்டார்ல உட்காந்துருக்கு, என்ன பாதத்துல உட்காந்துருக்கு. இங்கே கிளாஸிஃபை வந்து இப்போ 1, 2, 3, 4 இருக்குங்களா. இப்போ வந்து 1ஆம் பாதத்துல வந்து 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் உட்காந்துருக்காரு. 2ஆம் பாவத்துல 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. இது மாரி வந்து 12 பாவஸ்க்கும் குடுத்துருக்கேன், பிரிச்சு குடுத்துருக்கேன். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளானட்டுக்கும் அது மாரி பாதாஸ்க்கும் வந்து பிரிச்சு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க வந்து லக்னம். நீங்க என்ன லக்னம்? அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த லக்னா லார்ட் வந்து யாரு? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதுதான் மோஸ்ட்லி எல்லாரும் பார்க்குறது உங்களோட ராசி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வயதோட்டம். இது வந்து கோப்பையா மெத்தடு. ஓகேங்களா? கோப்பையா மெத்தடும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலா நல்லா சொல்லிக் குடுப்பாரு. அவரு அவரு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். நீங்க வந்து மேனுவலா கால்குலேட் பண்ண வேணாம் வயதோட்டத்த. நீங்க ஜஸ்ட் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து வயதோட்டம் என்ன போகுது, எந்த ராசியில போகுது அப்படின்ற மாரி வந்து காமிச்சிடும். உங்களுக்கு மேனுவலா சேஞ்ச் பண்ணணும்னா இதில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ வயசோ அந்த வயசை வந்து குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து அத வந்து சஜஷன் மாரி குடுக்குங்க. இவ்வளோ தான் வந்து ஷோடச வர்க்கத்துல இருக்கிறது சார்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜாமக்கோல் வந்து போகணும். ஜாமக்கோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு கேள்விய கேட்டுட்டு பேஸ்ட் ஆன் உதயமாருடம் அதுக்கப்புறம் வந்து கவிப்பை யூஸ் பண்ணி அன்னைக்கு வந்து இவருக்கு வந்து எப்படி இருக்கு, இவரோட கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா தப்பா, அதுக்கப்புறம் வந்து அந்த இது வந்து பாசிட்டிவா நடக்குமா, நெகட்டிவா நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணி வந்து தரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதுலேயும் வந்து லைவ்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா மேனேஜ் லொக்கேஷனில் போயிட்டு உங்களோட லொக்கேஷன் வந்து இது பண்ணிக்கோங்க. கொஸ்டின் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இல்லை மனசில் வந்தாலும் போதும். கால்குலேட் ஜாமக்குள்ள அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோன்னே உங்களுக்கு வெளிவட்டத்தில் வந்து ஜாம கிரகம் இருக்கும். உள்வட்டத்தில் வந்து டிரான்சிட் பிளானட் வந்து இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொடுப்போம். மெயினாக வந்து உதயம் மாரடம் கவிப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ் இருக்குது ஜாமக்கோல்ல, நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேங்களா? உதயம் மாரடம் கவிப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. உதயம்னா வந்து கேள்வியாளர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆரடம்னா கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கவிப்புனா வந்து ஒரு மறைவான இடம், அதாவது வந்து கேள்வியாளருக்கு ரகசியமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லை அப்படின்னா இதில் வந்து ரூல் 7 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களோட ஆரோக்கியத்தோட ஸ்ட்ரென்த்தையும் அதுக்கப்புறம் வந்து கவிப்போட ஸ்ட்ரென்த்தையும் கம்பேர் பண்ணி எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் மாதிரி தான். ஓகேங்களா? ஜென்ரலாக தெரியாதவங்களுக்கு இது வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 ரூல்ஸ் என்னமோ கொடுத்துருக்கேன். ஆமாம், 8 ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ரூல்ஸ்லாம் வந்து படித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ரூல்ஸ் ஆவணம் மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா எல்லா ரூல்ஸையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கலாம் பெட்டரா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து என்ன பண்ணணும்னா வந்து இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரேஸை வந்து எடுத்து கொடுக்கும். ரேஸ் மீன்ஸ் இந்த இந்த டைமில் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடக்கும், இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வந்து ரேஸ் கணக்காகவும் வந்து பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் வந்து ஒரு டியூரேஷன் மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய்க்கு வந்து ஒரு நாள் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நார்மலாக வந்து டிரான்சிட்டில் வந்து 45 நாள் எடுத்துப்போம். ஆனால் ஜாமாவில் பார்த்தீங்கன்னா ஜாமுக்குள்ள வந்து இப்படி எடுத்துப்போம், 45 நாள் எடுத்துப்போம். அதே மாதிரி வந்து ஒரு நாள் எடுத்துப்போம். அது மாதிரி மாற்றி மாற்றி வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு மெத்தடு அதாவது உள்கிரகம் இருக்குங்களா, உள்கிரகத்துக்கு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி பார்த்தா 45 நாள் வந்து எடுக்கலாம். வெளிக்கிரகத்துக்கு வந்து ஒரு நாள் அப்படின்ற மாதிரி எடுக்கலாம். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து எதை வந்து மூவ் பண்ணி பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கைட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். இந்த கைட் ஆப்ஷன் வந்து ஜென்ரலாக வந்து படிக்கிறது. ஓகேங்களா? படிக்கிறது தான். என்னென்ன எவ்வளோ எவ்வளோ அரேஸ் வந்து கொடுத்துருக்கு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இது மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது ஏதாச்சும் பிளான் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து அது வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, உச்சமாக இருக்கா, நீச்சமாக இருக்கா, ஆட்சியாக இருக்கா, இது எல்லாமே வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து ஏதாச்சும் பிளானட் வந்து பார்க்குதா, அது வந்து உச்சமாக இருந்து பார்க்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஒரு ரேஸ் மாதிரி எடுத்து நம்ம வந்து சொல்லலாம், இவ்வளோ நாளில் வந்து இது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் இது வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த ரெஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்று கொடுத்துருக்கோம். எப்படின்னா வந்து சூரியனுக்கு, அதாவது சூரியனுக்கு ஆப்போசிட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் ஆப்போசிட்லேயும் இந்த பிளானட்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து கொடுத்துருப்பேன். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இப்போ உதயம்னா வந்து அதுக்கு என்ன ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஜென்ரலாக பேசிக்ஸ் வந்து இருக்குங்க. இதை வந்து படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் ஜாமக்கோல் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம். அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் நான் தான் கொடுத்துருக்குறேன். ஆறிடம், அதுக்கப்புறம் கவிப்புனா என்ன, மாந்தினா என்ன, இது டைமண்ட் ரூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ரூல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து எதுக்கு எவ்வளோ எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கு வந்து என்னென்ன தசை இருக்குது, அதோட ஹைட்டெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு ஹைட் இருக்குது. இதெல்லாம் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து தெஃப்ட்டு, மிஸ்ஸிங் பர்சன், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். எப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்போ போர் போடுறீங்க, அதுக்கு என்ன ரூலு, ஜாமக்கோல்ல அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது நம்ம வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்கிறதுனா வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சுங்களா, அடுத்தது வந்து கேபி ட்ரெடிஷன் அப்படின்ற மாதிரி வந்து போகலாம். இந்த கேபி ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் நம்ம இது வந்து கேபி ட்ரெடிஷன்ன்றது கேபி நியூ கிடையாது, தேவராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுப்பார். ஓகேங்களா? அவர் வந்து அவரோட மெத்தட் வந்து கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெடிஷன் மெத்தடில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சார்ட் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து ஆல்ரெடி சொன்ன டீட்டெயில்ஸாக இருக்குது. டிரான்சிட்டு, அதுக்கப்புறம் ஹவுஸ் நம்பர், இது எல்லாமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கப்ஸு, ராசி, நட்சத்திரம் என்ன, சப்ளாட் என்ன, சப்ளாடும் கொடுத்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் டிம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஏன்னா கன்ஃபியூஷன் வரும். சப்ளாட் எடுக்கிறதுக்கு பதிலாக சப்ளாட் வந்து எடுப்பாங்க. எனக்கு அப்படி நடந்திருக்கு. அதனால் வந்து சப்ளாடை மட்டும் டிம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிளானெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளானட் ஹவுசஸ்ஸு, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கேபியில் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி வந்து பர்த் ரூலிங் பிளானட்ஸு, டிரான்சிட் ரூலிங் பிளானட்ஸு, அதாவது அன்றைக்கி நாலு அதிபதி யார், லக்னா லார்டு யார், லக்னா ஸ்டார் யார், லக்னா சப்ளாட் யார், மூன் ஸ்டார் யார், மூன் லார்டு யார், அதுக்கப்புறம் மூன் சப்ளாட் யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வந்து செப்பரேட்டாக வந்து பர்த் சார்ட்டுக்கு வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி டிரான்சிட் சார்ட்டுக்கு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து என்ன ரூலிங் பிளானட் போய்ட்டு இருக்குது ராகு கேது வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படின்னா வந்து இப்போது ராகு கேது பொசிஷன் எப்படி பார்ப்போம்னா, இப்போ கரண்ட்டாக வந்து ராகு கேதோட, அதாவது சந்திரனோட வேறு ஏதாச்சும் பிளானட் வந்து சம்மந்தப்படுதா அப்படின்ற மாதிரி, லக்னத்தோட சம்மந்தப்படுதா அப்படின்ற மாதிரி, ராகு கேதோட சம்மந்தப்படுதா, இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ரூல் இருக்குது. அதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி நான் வந்து டோட்டல் ஆர்பி அப்படின்ற மாதிரி அது கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் இருக்குங்களா, உங்களுக்கு என்ன டைமிங் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டைமிங்னா மீன்ஸ்
உங்களுக்கு வந்து மேரேஜுக்காக பார்க்கணுமா, செகண்ட் சைல்டுக்காக பார்க்கணுமா, தேர்ட் சைல்டுக்காக பார்க்கணுமா, எஜுகேஷனுக்காக பார்க்கணுமா, ஃபாதரா, இது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து இஷ்யூஸ் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து சைல்டு பர்த் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இது வந்து 259 அப்படின்ற மாதிரி வந்து கிளிக் பண்ணுது. அதோட கண்டிஷன் ஒன்றுனா அவளோட குவாலிட்டிஸ் என்ன, குழந்தையோட குவாலிட்டிஸ் என்ன அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். என்னென்ன பாவஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கோ அந்தந்த பாவஸ்லாம் வந்து அவருக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து அது மேல் சைல்டா ஃபீமேல் சைல்டா, அதுக்கப்புறம் வந்து நடக்குமா நடக்காதா, அதாவது பிறக்குமா பிறக்காதா, பிறந்துட்ட பிறகு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது ஒரு தனியாக வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து அந்த பிளானட்டோட காரகத்துவமும் ராசி காரகத்துவமும் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி அதோட குவாலிட்டிஸ் வந்து எடுக்கலாம். இது மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து கொடுத்து முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தசாபுக்தி இருக்கா, அதாவது குழந்தை வந்து எப்போ பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஜென்ரல் சார்ட்டு தான், ஓகேங்களா. இப்போதைக்கு போட்ட சார்ட்டு, அதனால தான் 2058க்கு மேலே வந்து காட்டுது, ஓகேங்களா. அந்த டைமில் வந்து இப்போதைக்கு இந்த டைமில் வந்து பிறந்தவங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து தசா. இப்போ தசாவும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான் உங்களுக்கு தசா. எந்த தசை போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கலாம். பாவா ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபியில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு மெயின் பாவாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பேசிக் எஜுகேஷன்னா அதுக்கு வந்து 4ஆம் பாவா, சப்போர்ட்டிங் பாவா பார்த்திங்கன்னா 11. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பாவாஸ் வந்து லிங்க் பண்ணாலே அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சைல்டு பர்த்துக்கு, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சைல்டு, தேர்ட் சைல்டு, இது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து இருக்குது. நீங்கள் எந்தெந்த பாவாஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கோ அந்த மெயின் பாவாஸ் எடுத்து பார்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் KP249 அப்படின்ற மாதிரி இருக்குங்களே, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ராசியை வந்து இவ்வளோவா அப்படின்ற மாதிரி வந்து பிரிப்போம். நம்ம பிரித்து அதுக்கேற்ற சப்ளாட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்போம். எக்ஸாம்பிள் வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷம், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 வருஷம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் இப்போ கேது அதுக்கப்புறம் சுக்கிரன் இது ரெண்டுத்தையும் வந்து கால்குலேஷன் போட்டு நம்ம வந்து கேதுக்கு இவ்வளோ டிகிரி, அதாவது இந்த டிகிரிலேருந்து இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்போம். அது வந்து கம்மியாக இருக்கும். கேதுக்கும் 7 வருஷம், அதுக்கப்புறம் சப்ளாடுக்கும் வந்து 7 வருஷம் அப்படின்றாங்க. அதோட இது வந்து கம்மியாக இருக்கும். அதுவே கேது சுக்கிரன்னா வந்து அதை விட டிகிரி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து கேதுக்கு வந்து 7 வருஷம், சுக்கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம், 27 வருஷம். அப்போ வந்து டிகிரி கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி வரும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 12 சார்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பிரசனம் எடுக்கிறீங்க, அதாவது எல்லாருக்கும் தெரியுது. நீங்கள் பிரசனத்துக்காக வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிரான்சிட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெண்டுத்தையும் அதாவது பேர்த் சார்ட்டையும் வந்து டிரான்சிட் சார்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து பஞ்சாங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பஞ்சபக்ஷி இருக்குது. இந்த பஞ்சபக்ஷி நான் ஆல்ரெடி சொன்னது தான். என்ன பேர்டு இருக்கோ அந்த பேர்டை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் மூன் அலர்ட் அப்படின்ற மாதிரி இதுவும் வந்து சொன்னதான். இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், அதோட குவாலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சப்போர்ட்டிங்காக இருக்குமா இதுவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அதாவது ஒவ்வொரு பாவாஸ்க்கும் 2வது ஸ்டார் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து 6வது ஸ்டாரையும் வைக்கலாம், 8வது ஸ்டாரையும் வைக்கலாம். ரெண்டு எடுத்து இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லது, ஓகேங்களா. வருமானம் வந்து வரும். அதுக்கப்புறம் கேபி பாஸ்கர்னு சொல்லிட்டு இது வந்து கேபியோட கொஞ்சம் அக்யூரேட்டு ஜாஸ்தி, நல்லா ஒர்க் ஆகும் இது. அதே மாதிரி வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோடசவர்களில் வந்து டிகிரி அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும். பார்த்தீங்கன்னா வந்து ராகு வந்து இந்த டிகிரியில் இருக்குது, கேது இந்த டிகிரியில் இருக்குது, சனி இந்த டிகிரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டும். இந்த கேபி ட்ரெடிஷன்லையும் கேபி பாஸ்கர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ கேபி ட்ரெடிஷனில் வந்து சப்ளாட் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து சப்ளாடாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ ராகு ஸ்டாரில் அதுக்கப்புறம் ராகு சப்ளாட்டை வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. சேம் தான் கேபி பாஸ்கர்னு இந்த ஸ்டாரில் இந்த சப்ளாட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து செயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா இது வந்து பாவாஸ் மூலயமா வந்து நம்ம எடுப்போம். ராகு, சனி, அதுக்கப்புறம் சுக்கிரன், குரு, இது மாதிரி இருக்குங்களா. இந்த பாவாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லக்னா இருக்குங்களா, லக்னா டிகிரி வச்சு வந்து கேல்குலேஷன் வந்து கொடுப்போம். இப்போ லக்னா வந்து அதாவது வந்து ராகு ஸ்டார், அதுக்கப்புறம் சாரி புதன் ஸ்டார், அதுக்கப்புறம் ராகு சப்ளாட்டில் வந்து இருக்கிறதுனால ராகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் ஆகுதுங்க, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இப்போ லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வந்து 2ஆம் பாவம் ஸ்டார்ட் ஆகுதுங்களா ஒரு டிகிரி. அதாவது வந்து சந்திரன் வந்து கிடையாது, ஒவ்வொரு பாவாஸ்க்கும் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது 30 டிகிரி +30 டிகிரி அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு 2 to
2 to 3 டிகிரி வந்து சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். அதெல்லாம் வந்து எடுத்து வந்து அதை ஃபஸ்ட்டு டிகிரிலாம் வந்து எடுத்து கொடுத்துரும். ஒருவேளை அந்த டிகிரி வாங்காததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துப்போம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 7ல் வந்து ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துது அப்படின்னா 5ல் ஏதோ ஒரு தசை நடத்துது அப்படின்னா அது பாவத்தை வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாவத்தை வந்து கொடுக்காது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து 5ல் வந்து இருக்குங்களா, இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ ஹவுஸ் நம்பர் போட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து 5ல் வந்து இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த சார்ட்டில் வந்து என்ன சொல்லலாம், கேது வந்து 5ல் இருக்குது, 5ஆம் பாவத்தை வந்து ஏக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஆனால் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேதுவில் வந்து 5 மட்டும் இல்லை, சுக்கிரனும் இருக்குது. இப்போ சுக்கிரன் ஏதாச்சும் கனெக்ட் ஆகுது 5ல் அப்படின்ற மாதிரி பார்த்தா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5ல் வந்து கனெக்ட் ஆகலை. ஓகேங்களா, சுக்கிரன் வந்து 3-11 வந்து கனெக்ட் ஆகுது. அப்போ சுக்கிரதசை நடந்துச்சுன்னா இது வந்து 5க்கு வந்து சாதகமாக தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் குழந்தை கிடைக்கும். ஓகேங்களா, ஆனால் வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ சுக்கிரன் வந்து வேறு ஏதாச்சும் பாவத்தோட கனெக்ட் ஆகிருக்கு, இப்போ 4ஓட கனெக்ட் ஆகிருக்குன்னா அது வந்து 5க்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங்கான பாவம் வந்து கிடையாது. இப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து குழந்தை வந்து இல்லை, அந்த டைமில் வந்து உங்களுக்கு அது 5ல் வந்து உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் சுக்கிரனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் பாவத்தை வந்து இருக்காது, அதாவது இருக்காது, வேறு ஏதாச்சும் பாவத்தை வந்து இருக்கும். இது மாதிரி வந்து ட்ரெடிஷ்னலில் வந்து சில இதெல்லாம் இருக்குது, சில தவறுகள்லாம் வந்து இருக்குது. ஆனால் நிறைய பேர் கரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பிகினருக்கு வந்து புரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக வந்து புரியுங்க. அதே மாதிரி வந்து டுடே ப்ரெடிக்ஷன் இருக்குங்களா, இதுக்கு வந்து சில காயின்ஸ்லாம் வந்து தேவைப்படும். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு கைட் ஆப்ஷன் மாதிரி வந்து சொன்னாங்கல்ல, இதுக்கு இவ்வளோ காயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதில் ஒரு ஆப்ஷன் தான் இது. ஆல்ரெடி வந்து ஈவென்ட் டைமிங்ஸில் வந்து நான் வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா. இப்போ கேபியில் வந்து போய் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டைமிங்னு ஆப்ஷன் இருக்குங்களா, இது மாதிரி ஒவ்வொரு டைமிங் இப்போ 982 காயின்ஸ் வந்து இருக்குங்களா. இப்போ ஹையர் எஜுகேஷன் கொடுத்தேன்னா இதுக்கு வந்து ஒரு 10 காயின் அப்படின்ற மாதிரி டிடக்ட் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து இதில் வந்து டுடே ப்ரெடிக்ஷன் இருக்குங்கன்னா அன்லாக் 50 காயின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. இப்போ 7972 இருக்குது. இப்போ டுடே ப்ரெடிக்ஷனில் போய்ட்டு அன்லாக் 50 காயின்ஸ் கொடுத்தேன்னா இது வந்து அன்லாக் ஆகிடும். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இந்த கரண்ட்டில் 1, 5, 7 அப்படின்ற மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து கரண்ட்டாக டிரான்சிட் வந்து போயிட்டுருக்குங்களா, அதாவது சந்திரனோட பொசிஷனை வச்சு இது பண்ணுறது. இப்போ கரண்ட்டாக கேது வந்து 5 வந்து கனெக்ட் பண்ணுது, ராகு வந்து 1, 7 வந்து கனெக்ட் பண்ணுது. அப்போ டோட்டலாக வந்து 1, 5, 7 அப்படின்ற மாதிரி இந்த சார்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து நடக்கும். அப்போ வந்து இன்னர் கனெக்ஷன் அவுட்டர் கனெக்ஷன் இருக்குங்களா. இன்னர் கனெக்ஷன்னா வந்து ஒரு வேலையை வந்து நான் தான் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி, அதாவது மற்றவங்க வந்து செய்ய முடியாது அந்த வேலையை. எக்ஸாம்பிள் படிக்கிறது நீங்கள் தான் வந்து படிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணுறது நீங்கள் தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு மாதிரி அவுட்டர் கனெக்ஷன்றது வந்து ஒரு இப்போ 4ஆம் பாவம் வந்து கல்வி அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ 4ஆம் பாவம் வீடு அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ வீடு வந்து நீங்கள் தான் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, உங்கள் பேரில் வேறு யாராச்சும் கூட வந்து வாங்கணும். அது வந்து அதாவது உங்களை வந்து டிபெண்ட் பண்ணி வந்து கிடையாது. ஓகேங்களா, அதுதான் இன்னர் கனெக்ஷன் அவுட்டர் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இதில் வந்து 1, 5, 9 அப்படின்ற மாதிரி கனெக்ஷன் ஆகிருக்குன்னா இப்போ இதில் வந்து நீங்கள் 1 வச்சுட்டு அதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்ற வந்து பார்க்கலாம். தன்னம்பிக்கையுடன் செயல்படுதல், பிறரை சாராமல் முடிவெடுத்தல், இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நடக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 5 வந்து பார்த்திங்கன்னா வந்து 1, 5 தனது அறிவை வெளிப்படுத்துதல், படைப்பாற்றல் மூலம் முன்னேறுதல், இதெல்லாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் தனது குணம், திருமணம், தீர்மானித்தல், இதெல்லாம் வந்து நடக்கும். அதே மாதிரி 5, 1 வச்சு வந்து சொல்லலாம் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக நடக்கும் அப்படின்னா டிரான்சிட் வச்சு சொல்லலாம். இதில் வந்து 80% இருக்குங்களா, அப்போனா வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இதோ இங்கே சொன்ன பாருங்க 7, அதுக்கப்புறம் 7ல் வச்சு சொல்லலாம், 7, 5ல் வச்சு சொல்லலாம். இதே அவுட்டர் கனெக்ஷனில் வச்சு சொல்லலாம். எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மாறும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்டார் வந்து எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து காட்டும் இது. அதே மாதிரி வந்து அதாவது இன்றைக்கி என்ன ஸ்டார் க்ளோஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி காட்டும் இதில் டுடே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்டார் வந்து என்ன ஸ்டார்ட் ஆக போகுது, நெக்ஸ்ட் ஸ்டாரில் வந்து என்னென்ன பாவம்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டும். 3, 4, 11 நாளைக்கு வந்து ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டுடே ப்ரெடிக்ஷன் தான் இது சார ஜோதிடம். இதுக்கும் வந்து காயின்ஸ் வந்து ரொம்ப இதுக்கு காயின்ஸ் கொஞ்சம் ஜாஸ்திங்க, ஏன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன்.
இதில் வந்து பிளானட் அதுக்கப்புறம் பாதா குரூப்பிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து பாஸ்கரா மெத்தடில் வந்து எடுத்தது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 12 பாவாஸ்க்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த பிளானட்டுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அதோட பாதையில் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிரான்சிட் மெத்தட் இருக்குங்களா, இது எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சந்திரன் வந்து கரண்ட்டாக வந்து என்ன பொசிஷனில் வந்து போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இதில் வந்து பார்த்துடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:11 அப்படின்ற மாதிரி வந்து ஆகுதுங்க. அது வந்து ராகு ஸ்டாரில் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, சாரி, கேது ஸ்டாரில் போயிட்டு இருக்கு. ராகு சப்ளாடு, அதுக்கப்புறம் வந்து புதன் வந்து சப்ளாடு அப்படின்ற மாதிரி சந்திரன் வந்து போயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து சந்திரனோட பொசிஷன் தான். அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் வந்து டைமிங் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்ன டைமிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டைமிங் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு, அந்த டைமில் வந்து போயிட்டு இது மாதிரி எந்த ஸ்டாரில் வந்து போயிட்டுருக்கு, எந்த சப்ளாரில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து பார்த்து வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சந்திரனுக்கு மட்டும் வந்து கொடுக்கல, இது வந்து சூரியனுக்கும் கொடுத்துருக்கேன், செவ்வாய்க்கும் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி வந்து புதனுக்கும் கொடுத்துருக்கேன், அதாவது வந்து குருக்கும் கொடுத்துருக்கேன், சுக்கிரனுக்கும் கொடுத்துருக்கேன், ராகு கேது சனி எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டைமில் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ கரண்ட்டாக டிரான்சிட்டில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்குறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். இதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து என்ன ப்ரெடிக்ஷன் வந்து ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அம்சம் இருக்குங்களே, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்வை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எடுப்போம். இது வந்து டோட்டலாக வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சூரியன் வந்து நார்மலாக வந்து புனர்பூசம் 1 அப்படின்ற மாதிரி வந்து இருக்குங்களா. புனர்பூசம் 1னா குருவோட ஸ்டார் 1 அப்படின்ற மாதிரி வந்து வரும். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் வந்துருக்கும். ஓகேங்களா, நவாம்சத்தில் மேஷத்தில் வந்திருக்கும். அதனால் வந்து இதை வந்து உச்சம் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து மார்ஸ் சர்டன் ராகு மாந்தி இருக்குங்களா, இதை வந்து விஷன் மூலமாக வந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கேன். இதுக்கு சில ரூல்ஸ்லாம் வந்து இருக்குங்க, எதை எப்படி வந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜியில் போய்ட்டு வந்து பாருங்கள். அதில் வந்து இந்த மெத்தடை வந்து க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஓன் ஸ்டார், அதுக்கப்புறம் வீனஸ், இதெல்லாம் வந்து இருக்குங்க. நவாம்சத்தில் வந்து இதெல்லாம் உச்சம், எதெல்லாம் வர்க்கோத்தமம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கனெக்டட் சார்ஜ் பாவ அம்சம் வந்து நான் நெக்ஸ்ட் சார்ட்டில் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாவாஸ் இருக்குங்க. இப்போ லக்னா வந்து ஒரு டிகிரியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னேன், 15 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. சனி வந்து பார்த்திங்கன்னா வந்து 16 டிகிரியில் இருக்குது. அப்படின்னா வந்து சனி வந்து 12ஆம் பாவம் போன்ற மாதிரி வந்துடும். அதுதான் பாவாஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து லக்னா வந்து அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகிறத விட அந்த லக்ன டிகிரி வந்து எதில் ஸ்டார்ட் ஆகிச்சோ அதை வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் டிகிரியாக வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ராசி கட்டை வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதுதான் பாவம். அம்சம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு அம்சம் வந்து இப்போ ஒரு பிளானட் வந்து எந்த இதில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இது பெரிய ப்ராசஸ் சொல்லி கொடுக்குறது. எக்ஸாம்பிள் வந்து எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1ஆம் பாவம் பார்த்திங்கன்னா லக்னம் கும்பத்தில் வந்து இருக்குன்னா, இப்போ கும்பத்தோட குவாலிட்டிஸ்லாம் வந்து இவருக்கு வந்து எடுத்து சொன்னால் கரெக்டாக இருக்கும். கும்பத்தோட குணம்லாம் வந்து இவருக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து 5, 9 வந்து பார்த்திங்கன்னா மகரத்தோட கனெக்ட் ஆகிருக்கனால அவரோட தாத்தாவோ அதுக்கப்புறம் அப்பா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மகரத்தோட குவாலிட்டிஸ் வந்து எடுத்து சொன்னால் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா, அது மாதிரி வந்து 2ஆம் பாவம் எதில் உட்காந்துருக்கு, அந்த பிளானட்டோட இது வந்து சம்மந்தப்படுது அப்படின்ற மாதிரி எல்லா குவாலிட்டிஸும் கம்பைன் பண்ணி சொன்னால் அது அவருக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அது சேம் தான். நான் வந்து ஒரு சார்ட்டாக இல்லாமல் ஒரு இது மாதிரி வந்து போட்டு கொடுத்துருக்கேன். பாவா கனெக்ஷன் சூரியன் பார்த்தீங்கன்னா 4, 8, 12 கனெக்ஷன் ஆகுது. அதே மாதிரி 3, அதாவது சந்திரன் இருக்குது. சந்திரன் வந்து 1, 9ன்னு இருக்குது. இந்த பாஸ்கரா மெத்தடு அதுக்கப்புறம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து சந்திரனோட பொசிஷனை வந்து எடுக்காதீங்க. தசாபுக்தி அந்தரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த பொசிஷன் வந்து எடுங்க. இப்போ வந்து தசாபுக்தி அந்தரம்னா டிபிஏ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பேன். இந்த பொசிஷன் வந்து எடுங்க. இப்போ வந்து இப்போ லைவாக போட்டதுனால வந்து சந்திரனும் டிபியும் சேமாக இருக்குது. இப்போ உங்களோட பேர்த் சார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒரு இதில் இருக்கும், அதே மாதிரி வந்து டிபிஏ பார்த்தீங்கன்னா வேறு இதில் வந்துருக்கும். இது அம்சா கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து சேம் தான், அதுதான். அக்வேரியஸ் கும்பத்தில் வந்து லக்னம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் எந்தெந்த பிளான்ட் வந்து எதோட சம்மந்தப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதோட குவாலிட்டிஸ் வந்து நம்ம வந்து எடுத்து வந்து சொல்லலாம். அதே மாதிரி இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். கேபி நம்பர், அதுக்கப்புறம் வந்து கப்ஸு. கேபி நம்பர் பார்த்தது கிடையாது. இதுதான் வந்து அந்த ஒரே ஒரு காயின் மட்டும் டிடெக்ட் ஆகும். இது இப்போ வந்து ரேண்டம் நம்பர் அப்படின்ற மாதிரி வந்து போகிறேன்னா
இது வந்து கேபி சார்ட்டில் பிரசனமா பண்ணுற மாதிரி வந்து வருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லக்னோ வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு? இப்போ லக்னோ வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனில் இருந்து சனியோட சப்ளாட்டை வந்துருக்கு. அப்போ வந்து சனியோட பொசிஷன் வந்து பார்க்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா வந்து எட்டில் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சனி இப்போதைக்கு லக்னோ வந்து எதோட கனெக்ட் ஆகுதுன்னா 8ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து புதன், அதுக்கப்புறம் வீனஸ் அப்படின்ற மாதிரி வருதுங்களா? இப்போ சனி, புதன், வீனஸ் அப்படின்ற மாதிரி வந்து எடுங்க. இதில் போய்ட்டு சனி வந்து 1, புதன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா புதன் வந்து 10ஓட கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3, 4, 11 அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1, அதாவது இப்போ போட்ட ப்ரெசென்ட்டுக்கு என்னென்ன கனெக்ஷன்ஸ் வந்து வருதுன்னா 1, 10, 3, 4, 11 அப்படின்ற மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து வருது. இப்படி வந்து கனெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையானது வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து புரியாதவங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான் புரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கப்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து வருதுங்க. ஒவ்வொரு பிளான்ட்டும் வந்து எந்த பாவஸ்தில் வந்து உட்காந்துருக்கு, அதோட ஸ்டார் என்ன, அதோட ஸ்டார் என்ன, சப்ளாட் யார் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுங்க. அதே மாதிரி பிளான்ட்டுக்கு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துட்டேன். அதே மாதிரி வந்து ரூலிங் பிளானட்டாக அதுக்கு தனியாக வந்துருக்கு. இதுக்கும் வந்து தசாபக்தி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேபி 249 அப்படின்ற மாதிரி இருக்குங்களா, ஆல்ரெடி வந்து சொன்னதான் சேம் தான். நீங்கள் வந்து நம்பர் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ கேபி பாஸ்கர் விட்டு அடுத்தது வந்து கேபி பிரசனம் அப்படின்ற மாதிரி போடுறேன். கேபி பிரசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஓவில் திஸ் கேம் ஏஆர்பி அப்படின்ற கொடுக்கலாம். நீங்கள் கொஸ்டினை டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கொஸ்டின்ஸை வந்து டைப் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அது வந்து என்ன ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வருதோ அதுக்கு சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸை வந்து இது பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ரேண்டம் இல்லை உங்களுக்கு மேனுவலாக வேணால் நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இதுவும் கேபி அந்த நம்பர் பேஸ்டில் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து சாய்ஸ் பேஸ்ட் இருக்குங்களா, இப்போ நீங்கள் வந்து மேனுவலாக வந்து கொடுக்கலாம். மேனுவலாக கொடுக்குறதுனா இது மாதிரி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் மேனுவலாக கொடுக்காம இது பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி கொடுக்கும். இல்லைனா வந்து வேறு ஒரு இது மாதிரி கொடுக்கும். இப்போ கலர் ஃபைண்டர் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன ட்ரெஸ் போட்டுருவா, அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் கேட்கலாம். இது மாதிரிலாம் கேட்டால் அது வந்து ஒரு கலர் வந்து எடுத்து கொடுக்கும். அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்களுக்கு வந்து மேட்சாக இருக்கும். அந்த ட்ரெஸ் தான் வந்து அவங்க வந்து போட்டுட்டு வந்து வருவாங்க. அதே மாதிரி 24 ஹவர்ஸ் டைம்ஸ் இப்போ வந்து கரண்ட்டு வந்து போயிடுச்சு, எந்த டைம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் வந்து கொடுக்குங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டைமில் வந்து கரண்ட்டு வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி வந்து ஒவ்வொரு சார்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு பொருள் வந்து தொலைஞ்சிடுச்சு, அந்த பொருள் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. சொன்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணிங்க தப்பாயிடும். லாஸ்ட் ஐட்டம் கொடுங்க. லாஸ்ட் அது வந்து எந்த இது வந்து கொடுக்கு. இப்போது சப்ளாட் வந்து ரெட்ரோகேட் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. அப்படின்னா வந்து நீங்கள் தொலைஞ்சு போன பொருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி காட்டுது. நம்ம இப்போ ரேண்டமாக சொல்லிட்டு ஒன்று போடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து H1, H8, H9 அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. இப்போ H1ன்றது பார்த்தீங்கன்னா உங்கள் டோரோட வாசல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த டோரோட வாசலுக்கு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுறீங்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த வீட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா வந்து H7. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா H9ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது உங்கள் வீட்டு வாசலில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 270 டிகிரி இருக்குங்களா. அதாவது நீங்கள் வந்து 0 டிகிரியில் இருக்கீங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஆப்போசிட் வந்து 180 டிகிரி, அதுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 270 டிகிரி அப்படின்ற மாதிரி வரும். அந்த டிகிரி பக்கத்தில் தான் உங்களுக்கு இப்போ வந்து பொருள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து மிடில் செக்ஷன் இருக்குங்களா, 10 to 20 டிகிரினா வந்து அது ரொம்ப உயரமாகவும் இல்லை, ரொம்ப டவுனாகவும் இல்லை, அது வந்து ஷெல்ஃப் அது மாதிரி வந்து இடத்துல வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வின் ஆர் லூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது ஒரு ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இப்போ இது வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து எடுக்கலாம்.
எப்படின்னா வந்து ஒரு பொருள் இது வந்து நான் வந்து ஜெய் பண்ண மாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்திங்கன்னா, கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னா வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு கொடுங்க. கொஞ்சம் யோசித்து அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்து கேளுங்க. அது வந்து கொடுக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு ரூல் வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா, செகண்ட் ரூல் வந்து அது வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போனண்ட் வின்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. கண்டிஷன் 3 வந்து உங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து கிடைச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அது வந்து எப்படி இருக்கும், அந்த ஈவெண்ட் ஜெயிச்சிட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் மாதிரி. இப்போ இதுக்கும் வந்து இதுவும் சேம் அதே மாதிரி தான் வந்து வருங்க. லவ் ரிலேஷன்ஷிப் கோயிங் ஸ்ட்ராங், டஸ் இட் எண்ட் இட் மேரேஜ். இது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்து காட்டுதுங்க. ஓகேங்க, கொஸ்டின் இஸ் ரிலவெண்ட். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து வில் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ரிசல்ட்டை முடிச்சிட்டோன்னே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குது. இப்போ எஸ்ஐட் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறதுனால மேரேஜ் வந்து நல்லபடியாக போகும். அதுக்கப்புறம் மேரேஜ் நல்லபடியாக முடியும். ஆனால் மேரேஜ் முடிச்சிட்ட பிறகு ஆப் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி இது வந்து முடிஞ்சிச்சு. கேபி ப்ளஸ் முடிஞ்சிச்சு. இது எல்லாமே வந்து கேபி ட்ரெடிஷனில் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்துருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகேட்டர்ஸ் இப்போ வந்து 789 அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து லாக் பண்ணோடனே வந்து காயின்ஸ் வந்து குறையும். இது வந்து 3 மாதம் இருக்கும். ஓகேங்களா, 3 மாதம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்காது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேங்களா, அதாவது நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்கிறீங்க அப்படின்னா அதில் உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ சூரியன் இருக்குன்னா சூரியன்னா அரசாங்கம், தெலுங்கு அப்புறம் இதெல்லாம் இருந்துருக்குங்களா, தேர், இது எல்லாமே வந்து சூரியனோட காரகத்துவம்லாம். உங்களுக்கு வந்து மறந்துடுச்சு சில காரகத்துவம்னா நீங்கள் வந்து இதில் போய்ட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 பிளானட்ஸ் இருக்குது. அதாவது 9 கிரகத்துக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து 12 ராசிக்கு இருக்குது, 12 பாவத்துக்கு இருக்குது. இப்போ இந்த 12 பாவம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபஸ்ட் ஹவுஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ சூரியன் வந்து இங்கே இருக்குங்களா, சூரியன் வந்து டிம்மாக இருக்குல்ல. இப்போ நான் வந்து சூரியனை வந்து கிளிக் பண்ணுறேன்னா 1ஆம் பாவமும் சூரியன் பாவம் மேர்ஜ் பண்ணுறது வந்து அதாவது வந்து சிமிலராக இருக்கிறது அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ ஃபேமுனா புகழ். ஓகேங்களா, 1ஆம் பாவமும் புகழ் தான், சூரியனும் வந்து புகழ் தான். இது எல்லாமே வந்து இதுவாக காட்டுது. ஓகேங்களா, அது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒன்று ஒன்று காட்டுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் வந்து வைக்கிறேன். 5ஆம் பாவம் வச்சுட்டு சூரியன் எடுத்துறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுக்கிரன் வைக்கிறேன்னா 5ஆம் பாவமும் சுக்கிரனும் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி அது வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டார்ஸ்க்கு இருக்குது. ஸ்டார்ஸுக்கு கொடுக்கல, ஸ்டார்ஸ்க்கு வந்து இன்னொரு ஸ்டாரில் வந்து கொடுத்துருப்பேன், டீட்டெயிலில் வந்து கொடுத்துருப்பேன். இது வந்து ஒவ்வொரு ஸ்டாரில் வந்து என்னென்ன பாவம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த 27 ஸ்டார் இருக்குங்களே. இப்போ 27 ஸ்டாரில் வந்து இப்போ அஸ்வினி கொடுத்துட்டு, இப்போ அஸ்வினியும் சூரியனும் ஏதாச்சும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறேன். சன்ரைஸ் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. லீடர், கவர்மெண்ட், லீடர்ஷிப். இப்போ வந்து இது வந்து எப்படி வந்து எடுக்கலாம்னா சூரியன் போயிட்டு அஸ்வினியில் போய் உட்காந்துருக்கான். அவங்க வந்து எப்படி எடுப்பான்னா சீக்கிரமாக எழுந்திருவாங்க. இப்போ சன்ரைஸ்னால் வந்து சீக்கிரமாக எழுந்திருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எடுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இருக்கும். கவர்மெண்ட்டில் வந்திருப்பாங்க, லீடர்ஷிப் வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பகலில் வந்திருப்பாங்க. சன்ரைஸ் சன்லைட் மோஸ்ட்லி எல்லாமே சேம் தான். இது மாதிரி வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ வந்து அதுவே 3ல் போயிருக்குன்னா, அஸ்வினி வந்து 3ல் இருக்குன்னா ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து வாட்டர் டேங்க் இருக்கும், வாட்டர் பைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிளட் டோனராக வந்து இருப்பாங்க. சேஞ்சஸ் வந்து அதிகமாக வந்து எதிர்பார்ப்பாங்க. இது மாதிரி வந்து கம்பேரிசன் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஏதாச்சும் ஒரு பிளான்ட் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்குது, இந்த ஸ்டாரில் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்து கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது வந்து கொடுக்கும். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் டிஎன்ஏன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து விஷால் அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. டிஎன்ஏ கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரபலமாக, ஆக்சுவலாக எனக்கு அவரோட வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சூரியன்னா வந்து என்னென்ன அதாவது ஒவ்வொரு ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன டிஎன்ஏ வந்து பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து காட்டும். இப்போ அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேர் இங்கிலீஷ் தெரில, பூரட்டாதி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூரியனோட டிஎன்ஏ.
அதுக்கப்புறம் சந்திரன், பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட டிஎன்ஏ. இது மாதிரி வந்து எல்லா 8 பிளானட்ஸ்க்கும் வந்து 27 ஸ்டார்ஸ்க்கு என்னென்ன டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏ பேட்டர்ன் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் பிறந்த நட்சத்திரம், சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார், சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார், இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டாரும் என்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். அதே மாதிரி வந்து சூரியன் டிஎன்ஏ மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து எது தான் குடிக்கும். இப்போ சூரியனும் சுக்கிரனும் வந்து அதிகமான டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து வாங்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்னென்ன பிஸ்னஸ் போகலாம். அதுக்கப்புறம் சூரியனும் ஜூப்பிட்டர் வந்து என்ன போகலாம். அதே மாதிரி சந்திரனும் ராகுவும் இருந்தால் என்ன போகலாம். அதே மாதிரி மெர்க்குரியும் வீனஸும் இருந்தால் என்ன போகலாம். இது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பேட்டர்ன்ஸ் வந்துருக்கு. உங்களுக்கு எது ஹையஸ்ட் டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து வந்திருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அந்த தொழில் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் முழு காரகத்துவம், இது ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெட்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கரெக்டு தான். இது வந்து எனக்கு வந்து 100% வந்து தெரியும். இது வந்து இந்த காரகத்துவம் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஷோர் ஷார்ட்டாக தெரியும். அதனால் வந்து இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து நான் வந்து கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வந்து இப்போ லக்னாதிபதி போயிட்டு மேசத்தில் போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா ஆள் வந்து கோபமானக்காரர். அதுக்கப்புறம் கொஞ்சம் திருட்டு புத்தி வந்து இருக்கும். கொஞ்சம் நீண்ட இதுவாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து நீண்ட ராசி அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அவரோட வசிக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவம் வந்து இதோட கனெக்ட் பண்ணிருந்துச்சுன்னா அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் பிளேஸில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து அவங்களோட இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அக்யூரேட்டாக வந்து இருக்கும். இது வந்து காரகத்துவம் அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து கோச்சாரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் வந்து டிரான்சிட்டோட இது பண்ணிட்டு வந்து சொல்லலாம். ஒவ்வொரு இது வந்து இருக்கும். சார்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ண தேவையில்ல, ஜென்ரலாகவே பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன பிளானட்ஸ் வந்து ஏதோ ராசியாக இருக்குது ஆல்ரெடி இது எல்லாமே சொன்னதான். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சார்ட்டில் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இது மாதிரி தான் கனெக்டடில் தான் இருக்கும். கப்ஸு, அதுக்கப்புறம் பிளானட்ஸு, அதுக்கப்புறம் தசாபுக்தி, ஸ்ட்ரென்த்து, பஞ்சாங்கம், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் மட்டும் ராகு காலம் மட்டும் இருக்கும். ராகு காலம், யமகண்டம், குளிகன் காலம் மட்டும் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எடுத்து வந்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இதில் எல்லாருக்குமே தெரியும் தான் ராகு காலம்னா என்ன, யமகண்டம்னா என்ன, குளிகன்னா என்ன. பஞ்சபக்ஷி, இந்த பஞ்சபக்ஷின்றது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஹோரா, நிறைய பேர் ஹோரா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹோரா வந்து பார்த்துக்கோங்க. இந்த டைமில் இது பண்ணோம், சுப காரியம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட்டாக வந்து என்ன ஹோரா வந்து போயிட்டுருக்கு, சனி ஹோரா போயிட்டுருக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து இப்போ அது பார்த்துக்கலாம். அது வந்து ஜென்ரலாக வந்து இருக்குங்க. இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஓவர்வியூவாக வந்து பார்க்கணுன்னா இது மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ சுக்கிர தசையில் என்ன டைமிங், செகண்ட் ஆர்டர் டைமிங்கில் போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 to 10னா செவ்வாய் ஹோரா போகுது அப்படின்ற மாதிரி எடுத்து நம்ம வந்து சொல்லலாம், ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 புக்கு. இது வந்து எப்படி எழுதியிருப்பேன்னா வந்து அதாவது வந்து ஒரு பிளானட் வந்து இருக்குது, ஒரு ராசி இருக்குன்னா அந்த ராசியை வந்து பார்த்திங்கன்னா அதோட லிவிங் திங்ஸ் என்ன, நான் லிவிங் திங்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து அதோட ரெண்டும் சேர்ந்தது, அதாவது வந்து உயிரும் உயிரற்றதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உயிரும் உயிர் இல்லாததும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டிஸ் தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? உயிரும் உயிர் இல்லாததும் வந்து ஒரு குவாலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபீட்பேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதில் ஜென்ரல் ஃபீட்பேக்கு, புக்கு கொரி, அதுக்கப்புறம் பக் ரிப்போர்ட்டு, ஃபீச்சர் ரிக்வெஸ்ட்டு, பேமெண்ட் அண்ட் காயின்ஸ். இதில் உங்களுக்கு என்ன கொரி வேணுமோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் பார்த்துட்டோன்னே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா வந்து கேளுங்க. இதை வந்து யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா?